அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அற்புதமான பதிவுன்னு சொல்லுவேன் நிச்சயமாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 21ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைந்த வெள்ளிக்கிழமை, அதுவும் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதத்தை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுறவங்களும் இருக்காங்க, எளிமையான முறையில் கொண்டாடுறவங்களும் இருக்கிறாங்க. யார் எப்படி வழிபாடு செய்தாலும் மனநிறைவோடு அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் ஆசையை வழங்கக்கூடிய தெய்வம் தான் மகாலட்சுமி, வரலட்சுமி, வரங்களை தரக்கூடியவங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வருடம் இந்த வரலட்சுமி பூஜை 21 28ஆம் தேதியான் பல சந்தேகம் இருக்குது நிறைய பேருக்கு. 21ஆம் தேதி நீங்கள் எல்லாரும் தாராளமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதுவுமா பூஜை பண்ணுங்கள். முடியாதவங்க, சில தள்ளி போயிடுச்சு ஒரு சில காரணங்களாக அப்படின்னு நினைக்கிறவங்க 28ஆம் தேதி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையாக முடிச்சிடலாம் வரலட்சுமி பூஜையை. தேவையான பொருட்கள், வரலட்சுமி பூஜை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு பல வருடங்களாக கொடுத்துட்ருக்கேன். இந்த வருடமும் வரலட்சுமி பூஜை நீங்கள் செய்யணும் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு எளிய வழிபாட்டு முறையை நான் சொல்கிறேன். இது ஒரு டெமோவாக எடுத்துக்கோங்க. பட் ஆக்சுவலாக நான் அதை தீபம்லாம் போட்டு உங்களுக்கு நான் பூஜையாக பண்ணி காமிக்கல. ஏன்னா நம்ம பூஜை அன்னைக்கு நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு டெமோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வரலட்சுமி பூஜை அப்படின்னாலே அதிகாலையில் பண்ணுறது நல்லது. நேரம் கிடைக்கலன்னா நீங்கள் மாலையில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. என்ன கேட்டால் காலையிலேயே பண்ணி முடிச்சிருங்க. பூஜைக்கு தேவையான அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக மாக்கோலம் போட்டுட்டு வரலட்சுமி பூஜைக்கு தேவையான அம்பாளை வரவேற்கிறது. முதல் நாள் இரவே கூட வரவேற்பாங்க. நம்ம அன்னைக்கு ஒரு நாள் பூஜையாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போவே இல்லத்திற்கு அவங்கள வரவழைச்சிட்டு நம்ம பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள் அத்தனையும் எடுத்து அழகாக கிழக்கு திசை பக்கமாக மனை ரெடி பண்ணிவிட்டு அங்கே அழகாக வரலட்சுமி அம்மனை அமர வச்சுட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சு தயார் பண்ணிக்கோங்க. முதல்ல கலசம் வைக்கணும், அப்புறம் விநாயகர் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மனை நம்ம வழிபாடு பண்ணி அவங்களுக்கான ஸ்தோத்திரங்கள், பாடல்கள், போற்றிகள் எல்லாமே சொல்லி நம்ம பூஜை பண்ணிக்கலாம். கலசம் வைக்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய பூஜை பொருட்கள் ஏதாவது வேணும் உங்களுக்கு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அன்னபூரணி விக்கிரகம், யானை நல்லா அழகாக இருக்கக்கூடியது ஐஸ்வர்யத்தின் சிம்பிள்னு சொல்லுவாங்க, குத்து விளக்கு, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மனைகள், வரலட்சுமி அம்மன், இது எல்லாமே நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும். நீங்கள் வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கண்ணாடி அம்பாளை நம்ம அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கண்ணாடி காமிக்கணும் பூஜை முடியும் பொழுது, இல்லைன்னா அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக ஆன்டிக் டிசைனில் பிராஸில் நம்ம முக கண்ணாடியும் அம்மனுக்காக இந்த வருஷம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ நிறைய பேர் இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க. வாங்கலை, அம்மனுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பூஜையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எளிமையாக பண்ணாலும் சரி அம்பாள் நமக்கு அருள் பாலிப்பார்கள், மிக பிரம்மாண்டமாய் பண்ணாலும் சரி நமக்கு அருள் பாலிப்பார்கள். நமது அன்பின் வெளிப்பாடு தான் நம்ம பூஜையில் காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே. 2 விளக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும், மனைகள் அம்மனுக்கு வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த கண்ணாடியாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அம்மன் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஈடுபாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதம் தான் பார்த்தீங்கன்னா பூஜையை நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக செய்கிறதும் எளிமையாக பண்ணுறதும். மற்றபடி அம்மனுடைய அருளாசி எல்லாருக்கும் நிச்சயமாக மன தூய்மை இருந்துச்சு அப்படின்னா அது சரிசமமாக எல்லாருக்குமே கிடைக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை அழகாக எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. முதல்ல விநாயகர் பூஜை பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலசம் தயார் பண்ணிக்கிறது. கிளி, எப்போவுமே அம்மனுக்கு பக்கத்தில் கிளி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் கிளி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளியும் பார்த்தீங்கன்னா பச்சை கிளி அழகாக நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் கிடைக்குது. வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பரை சேவ் பண்ணிவிட்டு தயவு செய்து வாட்ஸ்அப்பில் மட்டும் வாங்க. ஏன்னா கால் பண்ண நிறைய கால் பிக் பண்ணி பேச முடியல. ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால நிறைய பேர்கிட்ட பேசவே முடியறதில்லை. ஸோ வாட்ஸ்அப்புக்கு வாங்க, டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலசம் தயார்படுத்த போகிறோம். கலசம் உங்களுக்கே தெரியும், நம்ம ஒன்று தண்ணி சேர்த்துட்டு கலச பொருட்கள் சேர்த்து நீங்கள் கலசம் தயார் பண்ணிக்கலாம், எல்லாம் அரிசி பச்சரிசி சேர்த்துட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ கலசத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான பொருள்கள், நான் அதை வீடியோவில் எப்படி ஸ்கிப் ஆச்சுன்னு தெரியல, நான் உங்களுக்கு திரும்பவும் எடுத்து வேணால் காமிக்கிறேன் உங்களுக்கு. சோழி, கோமதி சக்கரம், ஏலக்காய், இந்த நறுமண பொடி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, லக்ஷணம்னு போட்டிருக்கு பாருங்கள், அந்த நறுமண பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு தேங்காய் வச்சுட்டு நம்ம அழகாக கலசம் தயார் பண்ணிக்கலாம். முகம் இருந்தாலும் முகம் கட்டிக்கோங்க, இல்லை வெறும் கலசம் மாதிரி வச்சு கூட நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தலைவாழை விலை போட்டு நீங்கள் எல்லா விதமான
சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சு வாழைப்பழம் வெத்தலை பாக்குன்னு சொல்லி எல்லாமே பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். ஸோ என்னால் இன்றைக்கி டெமோ தான் கொடுக்க முடியுது. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரை நட்ஸ் மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கூஜா ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இதில் வந்து நீங்கள் பால் அப்படி இல்லைனா நீங்கள் பன்னீர் சேர்த்துட்டு சுவாமிக்கு வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம பானகம்லாம் கூட வச்சு பூஜை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த அழகான ஒரு கூஜா. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ வீடியோலையும் பார்க்க நல்லா இருக்குமே உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களால் என்னென்ன முடியுமோ அந்த பலகாரங்கள் செய்து வைத்து வரலட்சுமி பூஜையை நீங்கள் மனசார ரொம்ப மன நிறைவோடு செய்து பாருங்கள். அம்மன் அத்தனை அருளாசையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனோட இன்னும் நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல் டெமோஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஸ்க்ராட்ச் வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு டெமோ வீடியோ கொடுக்குறேன். அது வரைக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு தேவையான பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க. லக்ஷ்மணம் ஸ்டோர் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.